ஆர்வமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வணக்கம் வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி உறங்கால் பூக்கொண்டு ஒப்பா திருமேனி தும்பிக்கை எய்யான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்பாக சார்பால் தமக்கு தமக்கு. யாரு 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 டச் பண்ணுறது இப்போ? வாணி நான் உங்களுக்கு வெள்ள வருகிறது வாணி ஸ்டூடியோ. சரி சரி, இப்பொழுது வரேன். இல்லை, ஆரம்பத்தில் வரவில்லை என்று சத்தம். நன்றி நன்றி. அதைத்தான் நான் போடுறேன். நன்றி. பங்குனி மாதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பங்குனி திங்கள் இப்படிப்பட்ட நல்ல நாள். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று நடாமோகனுக்கும் உங்களுக்கும் நன்றியை வாழ்த்து கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். நன்றி. இன்று 574 இணைந்திருக்கணும் ஐயா. நன்றி அம்மா. உங்கள் பணிக்கும் மிக்க மிக்க நன்றி. வாருங்கள். லக்ஷ்மி அம்மா வந்து உட்கார்ந்துருக்கின்றார், துண்டை போட்டு துணியை போட்டு. இடம் பிடித்து கொண்டு நிற்கிறீங்க, வாங்க. என்னவாணி இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன துண்டை போட்டு துணியை போட்டு இடம் பிடிக்கணும்? இது என்ன இது? இப்படி இல்லை, இதுதான் உண்மை. இடத்தை பிடிச்சிடணும். ஸ்கூல் இல்ல தானே அனவடியா முதல் இடம் பிடிச்சா இடத்தை அப்ப சரியா தான் சொன்னா, இடத்தை பிடிச்சிட்டு இருந்துறோட. இல்லாட்டி கொஞ்சம் லேட்டா போடும். என்ன நடக்க வேண்டாம், உங்களுக்கு பின்னாடி வந்தவர் உங்களுக்கு முந்திட்டு ஓடிடுவார். அதான் நடக்குது நாட்டுல. சரி வாங்க. நுழையறவே இருக்கிறாங்க. ஓமம் ஓமம். இது வருது திருவிழாக்கள், அங்க நிற்பார்கள் கியூல, இங்கே நிக்கிறவர் முன்னுக்கு நிற்பார். வணக்கம் ஐயா. நான் சும்மா இருக்கிறீங்களா? சுகம் சுகம் அறியாவல். சரி சரி. நேற்று நவமி எல்லாம் நன்றா, ஸ்ரீராம நவமி எல்லாம் நன்றா நடந்ததுன்னு ஐயா? ஓமையா ஸ்ரீராம நவமி ராம ஜனனம் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சு ராத்திரி 2:30 மணி எல்லாம் முடியிருந்தேன். 2 மணிக்கு முடிஞ்சது. திறந்ததெல்லாம் ரேடியோல திறந்ததெல்லாம் ராமநவமி தான் வந்தது ஐயா. அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நல்லா இருந்தது ஐயா நேற்று தினம். ஒரு சந்தோஷமான நாளம். ஓமையா. நன்றாக இருந்தது ஐயா. சரி சரி. இன்றைய கால எப்பொழுது பரவாயில்ல. இப்ப வெயில் அரிக்குது, கொஞ்சம் வாணி நல்ல சன்பாதம் எடுத்து கொண்டு இருக்கலாம் வெயிலுக்குள்ள. நேரம் அடிக்கின்ற சூரிய நல்ல நிறத்துல. நல்லா இருக்கு. சரி சரி. என்னோட ஒரு கேள்வி ஐயா. நான் முதல் தொடங்குறது துக்க கரணத்துல என்று தொடங்குறது சரியில்லை என்றால் உங்களோட ஒரு கேள்வி. நேற்று ஒரு மரண வீட்டுக்கு சென்றிருந்தேன் ஐயா. ஒரு ஐயா வந்து செய்திருந்தால் எல்லாம் புது விதமா நடந்தது. அதைத்தான் அதை பற்றி உங்களோட கேட்போம். அப்படித்தான் விதியா அல்லது இவர்கள் இப்ப எல்லாம் மாத்தினமான்றது தெரியல. விதியா சரியா? அதான் வீட்டுல இப்ப செஞ்சிக்கிற சாக்கிலும் அதை பற்றி கதைச்சிருந்தேன். நம்ம அப்ப நான் எல்லாம் தெரியாத வைக்கிறக்கா சொல்லி காட்டுங்களேன். அதை சொன்னா இப்ப அவரும் செய்கிறது பிள்ளையா சரியான்னு விளங்கி இருக்கும் என்ன சொல்லி அந்த எல்லாம் கொல்லிக்கூடம் எல்லாம் உடைச்ச பிறகுதான ஐயா, கொல்லியும் வச்ச பிறகு வாய்க்கு அரிசி போட்டாரு. அதை மறந்துட்டாரா அல்லது அப்படித்தான் செய்கிறது விதியான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது எனக்கு. பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் செய்து முடிஞ்சு இப்போ அந்த பார்த்து அவரையே இது செய்தவரையே சொல்லி அதை செய்து பார்க்க சொல்லி அப்புறம் திருப்பி கடைசியா ஒரு நெருப்பட்டி வேண்டி தீப்பெட்டி கொண்டு வேண்டி அதை வச்சு கொளுத்தி அதுல வச்சாரு எழுத்து தீ. அப்படி ஒன்று முதல் தொடங்கி செய்தாரு. அது சரி வரையில். அப்புறம் அடுத்ததையும் பேந்து வச்சு அதையும் தீட்டி போட்டு அந்த நெருப்பு அப்படியே வச்சு அது கொஞ்சம் எரிய தொடங்கிட்டு அப்புறம் நின்றவங்க நூத்துட்டாங்க அதுல. அதான் ஐயா. அது இவர் என்ன அந்த முறை ஜெர்மனியில இருந்து கூப்பிட்டவங்க. அவர் புது ஐயா, இவர் புது ஆள். இங்கே ஆட்கள் இல்லை என்று நேற்று கொஞ்சம் பிஸியா இருந்ததான்னு சொல்லி ஜெர்மனில இருந்து வந்திருந்தார் ஒரு ஐயா. நல்ல பெரிய ஐயா, கொஞ்சம் நல்ல உசரமானவர், நல்ல இதுண்டு. அப்போ புதுசாமி இருந்தது. நான் யோசிச்சவர்கள் புது ஆட்கள் இருக்கிறமா இருக்குமெண்டு தான் அறிஞ்சேன் இப்படி ஜெர்மனில இருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அங்க ஊர்லயே ஐயா, ஊர்ல கொண்டு போய் அங்க சுடலையில தான் அங்க திறந்து பிறகு வாக்கரிசி ஆம்பளையால் போடுறவ. என்ன இங்க பொம்பளையால் வீட்டுல போட்டு அங்க கொண்டு போய் பெட்டி திறந்து செய்யறவ. ஆனா இங்கே அப்படி இல்லை. எல்லாம் செய்து முடிஞ்சுதான் கொல்லிக்கூடம் உடைச்சு இது வச்சுட்டு உடனே அந்த செய்தவரையும் பார்க்க வர்றது இல்லை ஐயா. உடனே இங்கே திருப்பி அனுப்பிடுவேன் பின்னால முன்னுக்கு. இது அவரை இல்லையென்று சொல்லி புறம் திருப்பி மறுகா திருப்பி கொண்டு வந்து வச்சு தண்டு அதை செய்து இதை செய்தாரு. அதைத்தான் உங்கள்ட்ட ஒரு கால் கேட்பேன் நான். அது சரியா இல்லை அப்படி செய்கிறது முறையா என்னது அல்லது இப்ப புது விதத்துல எப்படி செய்யணுமான்றதைத்தான் ஒரு கால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று தோன்றினது ஐயா.
நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு விடை தாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னாட்டாமா ஏற்றுமதியாவது இறக்குமதியாவது புதுசு புதுசா வாராங்க. ஓமை அதான். இதை பத்தி நாங்கள் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, நடக்கிறத பார்த்து கொண்டிருக்க வேண்டியது. சரி சரி. என்னய்யா அது யாரும் ஒரு ஆக்களை சொல்லி கேட்கத்தானே ஐயா வேணும். என்னய்யா இதுல நான் பார்வையாளரா வரலையம்மா, நான் நின்று பார்த்தேன். இல்ல இல்ல அதான் இப்ப நாங்கள் நீங்க சொல்றத கேட்கும்போது நீங்க அனுபவமானவங்களும் அவருக்கு சொல்லி அவரை திருப்தி எடுத்து இருக்கலாம். என்ன உடனே சொல்லல அதையா நாங்களும் இல்லையம்மா, அப்படி இல்ல பால் பொங்கும் போது என்ன ஊர்ல டிவி எல்லாம் பார்த்துட்டு வந்தா பாலை பொங்கல் எடுக்கிறீங்க, உடனே அடுப்பு அடைக்கிறீங்க பழகிறமா. அது போல ஏதாவது தவறு இருந்தா அவர் ரகசியமா காவல் போய் சொல்லி அந்த விஷயங்களை நாங்களாம் திருத்தி எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய திருடனால் பாடு திருத்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதான் இப்ப இது எப்படி விட்டாலேயே இன்னமும் சில இடங்களும் இப்படித்தான் செய்வார். என்ன உண்மையா தெரியாத இடத்துல மாட்டும் போது எல்லாம் சரியாக தெரியாதவங்கள் அதான் வந்து பிடிச்சு சொல்லவும் தெரியாதவைக்கு அதுவும் அப்படி. மற்றது சுண்ணமும் கொண்டு வந்து இடிச்ச வரையா அந்த சுண்ண பாட்டுகள் படிக்கக்குள்ள கால் மாட்டுல கொண்டு வந்து வச்சு அதுல ஒரு ஸ்டூல வச்சு அதுல ஏத்தி அவருக்கு கீழே இருக்கலாகவோ என்னவோ தெரியல, அதுல வச்சுதான் சுண்ணப்பாட்டும் வச்சு எல்லாம் இதண்டு செய்தாரு தானே நின்று முன்னுக்கு பின்னால. நீ அடுத்த நல்ல சைபர் குழுக்களை காணும் போது கேட்டு விவரங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளும். ஆமாய்யா, அவர்கிட்ட கேட்க வேண்டும். அதான் நான் அவரையும் சந்திச்சால் கேட்பேன் இப்படி இப்படி நடந்தது சரியா ஐயான்ட்டு. உடனே உங்களை தான் நான் நினைச்சேன், எந்த மனதுல வந்தது ஐயாட்ட நாளைக்கு ஒரு கேள்வி இருக்குது எனக்கா கேட்டு பார்க்கலாம் இப்படி நடந்ததுன்னு சொல்லி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. இல்ல உங்களோட விளக்கம் கேட்டால் எங்களுக்கு வந்து பிள்ளை சரி தெரியும் ஐயா, அதுக்காண்டி தான். நன்றி ஐயா, நன்றி 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 வாணி. மிக்க நன்றி நன்றி. வணக்கம். கேள்வி இருந்தால் திரும்பி வருகிறேன்னா கியூல நிக்கிறேன்னா. நன்றி வணக்கம். டோக்கன் உண்டு, இனி அடுத்த டோக்கன் எடுத்தா வரணும். சரி, நன்றி வணக்கம். மிக்க நன்றி நன்றி வணக்கம். வாங்க சர்மண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இப்பதான் இந்த ஜூம்ல வீடியோ வர மாதிரி இப்ப ஒரு மேசேஜ் பண்ணி வர வச்சுட்டேன். சாம்சூம் சொன்னீங்க தான் வந்திருக்கும் வேலைக்கு, நீங்க சொல்லாத அப்படின்னா வர இல்லை. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். என்ன, நான் ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன், இந்த ராமேஸ்வரம் வரலாற்றோட பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் தகவல்லாம் சொல்லுங்க ஐயா. ஷேர் பண்ணலாமா வாணிமோகன் அவர்களே? வணக்கம் வணக்கம். வணக்கம் பாருங்க. ஷேர் பண்ணலாமா அந்த வீடியோ? நோ ப்ராப்ளம். எவ்வளவு பெரிய சிவபக்தர் என்று உங்களுக்கு தெரியுமா? ராமர் எவ்வளவு பெரிய சிவபக்தர் என்று உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணுவின் அவதாரமான ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு ராவணன் அரக்கனாக இருந்தாலும் அவன் ஒரு பிராமணன். ஆகையால் அந்த கர்ம வினையினை சரி செய்வதற்காக ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை வேண்டி தவம் செய்கிறார்கள். அப்போது ஈசன் ராமர் போன் தோன்றி இந்த இடத்தில் சுயம்புலிங்கத்தை கொண்டு ஒரு கோயிலினை கட்டு என்று கூறுகிறார். ராமரும் ஹனுமான் உதவியினால் காசியில் இருக்கும் சுயம்புலிங்கத்தை எடுத்து வந்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஒரு கோயிலாக உருவாக்கி புண்ணிய ஸ்தலமாக மாற்றுகிறார். அதுவே பிற்காலத்தில் ராமேஸ்வரம் கோவில் என்று அழைக்கப்பட்டது. இது ராமேஸ்வரத்துடைய வரலாறு சொல்லி இருக்கிறார். ராமர் எவ்வளவு பெரிய சிவபக்தர் என்று அதான் ராமேஸ்வரத்துடைய வரலாறு சொல்லியிருக்கிறார். அதுல நீங்கள் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் சொல்லுங்க அதை பற்றி, தகவல் அதிகமான தகவல்கள். ராமேஸ்வரம் அதாவது ராமாயணத்திலே ராவணனை கொன்றால் அதுக்கு சொல்றது பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் 5-6 இடங்கள்ல வரும். கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் போது இடையில போனால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். நந்திக்கும் பலிபீடத்துக்கும் சுவாமிக்கும் மூலஸ்தானத்துக்கும் இடையில போனா பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் பலவிதமாக இருப்பதனாலே என்னதான் இருந்தாலும் ராமாவதாரம் வந்து மனுஷனாக கருதித்தானே அவர் அவதாரம் எடுத்தவர். அப்ப இந்த மனிதர்களுக்கு சாந்தி கர்மங்கள் உண்டு, தெய்வங்களும் கிடையாது. அப்ப மனிதருக்கு இருக்கிறனாலே இவர் செய்த அந்த இதுக்காக அங்க போய் அவங்களுக்கும் குருவாகப்பட்ட குரு இருக்கிறார், அவர் முறைப்படி என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்கும்போது சிவப்பிரதிஷ்டை செய்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க சொல்றாங்க. ஆனால் அதுக்கிடையில ஆஞ்சநேயர் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமா போயிடுது. ஆஞ்சநேயர் அந்த சிவலிங்கத்தை காசியிலேருந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரமாகி விட்டதுனால அந்த முகூர்த்தம்
போய்விடும் என்பதனாலே ராமேஸ்வரத்தோட மண்ணை எல்லாம் கூட்டி அதை சிவலிங்கமாக பூஜித்து பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் அந்த கடல் மண்ணை. அதனாலதான் இப்பவும் நீங்கள் ராமேஸ்வரத்துல மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அது மண்ணு தான், லிங்கம் இல்லை. அப்ப இன்னொரு லிங்கம் தனியா கட்டியிருக்காங்க. அதாவது ஆஞ்சநேயர் வளர்ந்த லிங்கம் சொல்லி போட்டு தனியா ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த முகூர்த்தத்துக்காக பிடித்த மண்ணை பிடிச்சி பூஜை பண்ணனால ரெண்டும் ராமேஸ்வரம் தான். பர்வதவர்தனி அம்பாள் சமேத ராமநாத சுவாமி. அங்கே ராகு கேதுக்கள் பித்ருக்கள் பூதம் பிரேதத்துவம் எல்லாமே அங்க போய் விமோசனமாகும். ஏன்னா அந்த சங்கு முகம்னு சொல்றாங்க தானே, கடல்ல எல்லாம் சந்திக்கிற இடம். ஆகவே அந்த இடத்து இப்ப அந்த பழைய ராமேஸ்வரம் இல்லை, அந்த புயலுக்கு பின்னால எல்லாம் ஒதுக்கி போய்விட்டது. ஆனாலும் கோயிலும் இருக்கு, தீர்த்த கிணறு இருக்கு, இந்த கர்மாக்கள் செய்யக்கூடிய இடங்களும் இருக்கு. ஆகவே இந்த சிவபெருமானாகப்பட்டவன் அந்த பாவத்தை நீக்கி சிவ பூஜை செய்து சிவபிரதிஷ்டை செய்ததாக வரலாறுகள் கூறுகிறது. நிறைய எனக்கு தெரியும். நான் ராமேஸ்வரத்துக்கு 2 தரம் போயிருக்கேன். போகும்பொழுது இந்த இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் நிறைய பேர் வந்து அங்கே நிறைய அந்த இணைத்துக்கடன் செய்வார்கள். வேறு வேறு இப்போ அந்த அஸ்தி கரைக்கிறது போல விஷயங்கள்லாம் செய்வார்கள் ராமேஸ்வரம் என்பது. அதாவது மனிதன் பிறக்கும் போது கல்யாணம் கட்டி சுகமாக இருக்கிற வரைக்கும் ஒரு கர்மா. அதுக்கு பிறகு அவனுக்கு அந்தியக்கிரியெல்லாம் நடைபெற்று அதுக்கு பிறகு அவனுக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள். அப்ப இதுல செய்யாமல் விட்டு போனதும் செய்ததும் துர்மரணங்கள் ஏற்பட்டதுக்கும் திலஹோமங்கள். நீங்கள் அங்க புண்டம் போட்ட உடனே கொண்டு போய் கரைக்கிறதுக்குள்ளே காக்காலாந்து கொண்டு போய் புண்டத்தை அவ்வளவுக்கு அவங்க இந்த பிளைன் இறங்கும் தானே, பாத்துட்டீங்களா? பிளைன் இறங்கும் போது இப்படி இறக்குதானே, அது போல இந்த காகங்கள் மற்ற காகங்களுக்கு எல்லாம் இல்ல, இந்த பிது காகங்கள் வந்து இறங்கும் போது இப்படி பிளைன் லேண்ட் பண்ற மாதிரி இப்படியே இறங்கி வந்து இந்த தட்டுல உள்ள புண்ணத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதான் 21 வம்சம் சொல்றாங்க, தாப்புனார் பாட்டா முப்பாட்டா. அதனாலதான் கன்னியாதானம் பண்ணும்போது அவங்களுடைய ஆசையெல்லாம் வேணும்னு சொல்லி தாப்புனார் பாட்டா முப்பாட்டா சங்கல்பம் செய்து அந்த கன்னியாதானம் செய்யற முகூர்த்தத்துல அதை நினைவூட்டுவாங்க. அப்புறம் தானங்கள் கொடுப்பாங்க. அதாவது இருக்கும் போதும் முன்னோர்களை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருப்போம், இறந்த பிறகும் நாங்கள் அவர்களை முன்னோர்களை நினைத்து ஆத்மசாந்தி பூஜை எல்லாம் செய்வோம். அப்படி ராமேஸ்வரத்தை நினைச்சாலே, நான் ராமேஸ்வரத்துக்கு வரேன்னு சொன்னாலே பித்திருக்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்துருவாங்களாம். ராமேஸ்வரம் என்றது வந்து எதுக்கு மிக சிறப்பான ஒரு ஆலயம். எல்லா காரியமும் செய்யலாம். அதாவது அந்தி சாஸ்திரம் சொல்றது கடைசியாக மனிதனுக்கு செய்யக்கூடிய கிரியைகள். அவனுக்கு என்னென்ன அஸ்தி கொண்டு கிடைக்கணும், அதுக்கு புண்டங்கள் போட வேணும், அந்த மோட்ச அர்ச்சனை மோட்ச தீபங்கள், கோதானம் பூதானம். அந்த மாடுதானம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க, பார்த்துப்பீங்களா? ஒரு மாடை நிப்பாட்டி ஒரு காசை வாங்கி போட்டு வாழை பிடிச்சு தண்ணியை விட்டு கோதானம். கோதானம் என்பது அது வாங்க முடியாது. இருக்கிற கோயிலில் உள்ள மாட்டுக்கு காசை கொடுத்து கூட திருப்பி திருப்பி கோதானம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படின்னு நடக்காது, அது தெரியாது. கோயிலில் உள்ள மாட்டுக்கு காசை கொடுத்துட்டு தானம் பண்ற மாதிரி அதாவது வாங்கி கொள்ற பொருள். அதாவது சில பேர் பசுமாடு கொண்டு போவாங்க, மாடு கொண்டு போனாக்கா அதுக்கு ஒரு இடம் பட்டி மாட்டு பட்டி ஒன்றும் செய்யறது கொடுக்கணும், இடம் வாங்கணும். ஆகவே இதெல்லாம் சிரமம். அந்த அங்கு வழங்குறாங்க. அதுல ஒரு விலை கொடுத்து அந்த கூட்டிக்கு வந்து அந்த மாட்டை நல்லா குடுப்பாட்டி அந்த இடத்துல கோ விசர்ஜனம் சொல்றது. அதாவது அந்த மோட்சத்துக்கு போற வழியில இந்த பசுமாட்டுல வாழை பிடிச்சு கொண்டுதான் போகணும். புண்ணியம் கிடைக்கும். என்ன கேட்டா போற வழியில ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஆகும். இந்த ஆத்மா வந்து அங்க போய் சொர்க்கத்திலேயோ அது செய்த புண்ணியத்தையோ பாவத்தையோ முன்னிட்டு தான் எல்லாம் தீர்க்கப்படுகிறது.
அப்ப அந்த புண்ணியம் செய்யறதுக்கு புண்ணிய வழி வேணும்னு சொல்லித்தாரு கோதானம், பூதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், செருப்பு, பாயி, தலவாணி இதெல்லாம் கொடுத்து அவன் அங்கே போற காலத்துல அவனுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் இவ்வளவு தானங்களையும் கொடுத்து ஆத்மசாரம் கொடுத்து. இப்போ ராமேஸ்வரத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கு என்பது இப்போ தெரியக்கூடியதா இருக்குது. ராமேஸ்வரம் புதிய பாலம் தொடங்கி வச்சிருக்கிறார் ராமேஸ்வரத்துல எங்க போறதுக்கு, அதாவது மெட்ராஸ்ல இருந்து போற பாம்பன் வரைக்கும் தான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ரயில. நேற்று நம்மளோட வணக்கத்துக்குரிய மோடி ஐயா போய் தொடர்ந்து வச்சு மக்கள் சுகமாக கோயில் மண்டபம் வரைக்கும் போய் அந்த இதுகள்லாம் செய்யக்கூடிய வசதிகளையும் ரோட்டு வசதிகளும் கார் வசதிகளும் பாலங்கள் எல்லாம் புதிதாக அமைத்து கொடுத்திருக்காங்க. அது பாம்பன் பாலம் நீட்டு பாலம், பெரிய நீளமான ஒரு பாலம் அது. அதான் அதுல அந்த ரயில் போகும்போது அந்த தண்டவாளமும் பாலமும் வளைஞ்சி வளைஞ்சி ஜம்ப் பண்ணும். பண்ணும்போது ஒரு சத்தம் வரும், டன் டனக்கு டக்கு டக். அந்த ஒரு பாட்டு ஓடுற இளையராஜா அந்த இசையில என்னத்தை கட்டிக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் தானே, அந்த இசையில, அதாவது எல்லா இடத்திலும் இசை இருக்குது என்பதை நிரூபித்தவர் இளையராஜா. மிக்க நன்றி ஐயா. இப்ப அந்த பழனியில தங்கரதம் எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு ஐயா. பழனியில எந்தெந்த ஆலயங்கள் இருக்கு அப்படி? பழனி, திருச்செந்தூர், மதுரை, எல்லா கோயிலையும் வசதிகள் பெருகிக்கொண்டு போவதனாலே பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் நன்கொடைகளால ஆலயங்களிலே இப்ப தங்க ரதம் செய்து வைக்கிறார்கள். ஆனா தங்க மூலம் பூசப்பட்ட கோவில்களும் இருக்கு. ஆனால் இது பழனியில செவ்வாயுடைய கஷேத்திரம். செவ்வாயுடைய கஷேத்திரமானதுனால அந்த முருகப்பெருமானுக்கு நேர்ந்து தைப்பூசங்களிலே பங்குனி உத்திரத்திலே இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருந்து காவடி ஏற்றி காவடியை ஆடி அந்த முருகனுக்கு பால் காவடி சமர்ப்பித்து முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து பஞ்சாமிரம், பழனினா பஞ்சாமிரம் தான் என்கிட்ட அவ்வளவு சிறப்பாக பஞ்சாமிர்தம் அந்த சுவாமிக்கு சாத்தும் போது சுவாமிக்கு மேலே நவ பாஷாணம் என்று அதாலதான் செய்யப்பட்டது. இந்த நவ பாஷாணம் அந்த பஞ்சாமிர்தம் படும்போது அது ஒரு மருத்துவ குணம் அடைகிறது. ஆகவே அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டால் சர்வரோக நிவாரணம் என்று வேதங்களிலே சொல்லப்படுகிறது. பழனி இந்த நவபாஷான அந்த சிலையை பற்றி பேசும்போது இரவுல வேர்க்குமானது வேர்க்கும், காலையில துணியை துடைப்பார்கள், பிறகு வேர்த்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த மூர்த்தி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான இடங்களை ஒரு கோவில் அந்த பூமிக்கு ஒரு பவர் இருக்க வேண்டும். ஆலயம் சொல்லுவது ஆலயத்துக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். ஆலயத்துடைய இது மூலமூர்த்தியாக இருக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த ஆலயங்களிலே வழிபாடு தான். இந்த தேன் கூட்டுலதான் அவ்வளவு தேனியும் இருக்கு. அது மாதிரி மக்களாகப்பட்ட நாங்கள் நல்ல தேன் கிடைக்க வேண்டும் சொல்லி ஆலயம் சென்று வழிபாடு செய்து அதை பெறுகிறோம். மிக்க நன்றி. நேற்று ராமநவமி ஐயா. ஸ்ரீராமநவமி புனர்பூச நட்சத்திரம். அதாவது நேற்று பிறந்து நாங்களாம் கொண்டாடுறோம் ராமநவமிய. அதுல ராமாயணத்துல பாலகாண்டம் எல்லாம் வாசிச்சு, முக்கியமாக சுந்தரகாண்டம், இந்த அந்த காண்டம் இந்த காண்டம் என்றாலும் சுந்தரகாண்டம் சொல்வது அனுமார் சுந்தரம் சொன்னால் அழகானவர், அவருடைய பேரிலேயே அமைச்சு கொண்டதுனால்தான் சுந்தரகாண்டம் என்று அந்த இதுக்கு சுந்தரகாண்டத்தை வாசிச்சு அனுமார் சீதைக்கு கடையாளி கொடுத்து அங்கேருந்து விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு சிரஞ்சீவி என படத்தை வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு ராமரிடத்துல அந்த கடையாளி கொடுத்து அவரும் சந்தோஷப்பட்டு கட்டி தழுவி அதுக்கு பிறகு யுத்தங்கள் எல்லாம் நடந்து அதுக்கு பிறகு லவன் குஷன் 2 பேர். லவன் என்பது முதல் குழந்தை, வேலைக்காரி குழந்தையை தூக்கி விட்டு போன பிறகு பார்க்கும் போது குழந்தைய காண இல்லை என்று தர்பியை கிள்ளி போட்டு உண்டானது குஷன். அப்ப லவனும் குஷனும் 2 பிள்ளையாக இருந்து இந்த ராமாயணத்தை அவங்கதான் முதல் பிரசங்கம் செய்தவர்கள். வால்மீகி ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தை லவன் குஷனுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் பிரசங்கம் செய்து அதுக்கு பிறகுதான் இந்த கதா பிரசங்கம் என்று.
கதாபிரசங்கம் இப்ப எல்லாம் பண்றாங்க. அந்த காலத்துல முதல் ராமாயணத்தை சொல்லி கேட்டவர் ராமர் தான். ராமாயணத்தை சொல்லி ராமராம் கேட்டிருக்காங்க. தன்னுடைய ஸ்டோரி, ஸ்டோரி, அதாவது எழுத்துக்களிலே புத்தகங்களை என்னதான் இருந்தாலும் ஒரு பாராட்டு விழா உங்களுக்கு செய்தா நீங்க அந்த பாராட்டு விழாவில் யாராவது ஒரு புத்தகம் எடுத்து வச்சிருப்பாங்க, ரூபலா லைப்ரரியில வச்சிருப்பீங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எடுத்து பார்க்கும் போது பழைய நினைவுகள் தோன்றும் இல்லையா, மறக்க முடியாது. என்ன எங்களை வீட்டுல நேற்று ராமநவமி கொண்டாடிட்டு ஒரு நான் ஷேர் பண்றேன்னு பாருங்க. வீட்டு அங்க இந்தியாவில். ஆமா, ஓகே. அதாவது நீங்கள் காட்டின படம் ராமர் பட்டாபிஷேகத்தோட இருக்கிற படம். அதுல பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாருமே அந்த ராமனுடைய கல்யாணத்தை பட்டாபிஷேகத்தை கலந்து கொண்ட மாதிரி காட்டுவார்கள். அதுல எத்தனையோ ரிஷிகள், எல்லா ரிஷிகளும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரம் அனுமார் ராமனுடைய காலை பிடி தொட்டு கூட்டு கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாமே பூமி சுதா, அதாவது இடது பக்கத்துலதான் சீதை இருக்க வேணும்னு சொல்லி விதி இருக்கு. ஆனா இப்ப சில கோயில்களை நீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்படி இல்லாம தூக்கி அவங்க சீதையை வச்சுட்டு பூஜை பண்றாங்க. அதான் ரூல் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. வாமே பூமி சுதா, வாம பாகம், இடது இடத்துலதான் மனைவி இருக்க வேணும் என்பதை காட்டுகிறார்கள். இப்போ தற்காலத்துல இந்த சிற்பத்தினாலே சிற்பாசிரியர்களும் அந்த கலைஞர்களும் கோவில்களில் போடுற மூர்த்தி ராஜகோபுரத்திலும் சரி, வசந்த மண்டபத்திலும் சரி, தங்களை இஷ்டத்துக்கெல்லாம் அந்த ரூபங்களை போட்டு விடுகிறார்கள். ரொம்ப கவலைக்கூடிய விஷயமா இருக்கு. மிக நன்றி ஐயா. சரி, வேறு வேறு சுவாரஸ்யமான கேள்வியோட அடுத்த வாரம் இணைந்து கொள்வேன் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். 10 மணிக்கு இணைந்து விட வேண்டும். என்ன பறவை 10 மணிக்கோ? 10 மணிக்கு இணைந்து கொள்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் வானில பின்னுக்கு ஒரு படம் போட்டிருக்கு, அதுல பூசணிக்காய் துண்டா, அது ஒரு குளோபல் மாதிரி உண்டா? ரோஸ் ஐயா, ரோஜா பூ. ரோஜாவா? அப்ப அந்த ஒரு ரோஜாவில ஒரு இதழ் வளைஞ்சி பின்னுக்கு போடுறதுனால பூசணிக்காய் துண்டு மாதிரி. ரோஜா பூ அங்கால பூ பூசணிக்காய் பூ மாதிரி நல்லா தான் இருக்குது. மஞ்சள் ரோஸ் நல்லா இருக்கு. அதாவது இப்ப எல்லாம் பூக்கிற காலம், பூக்கிறது, காய்க்கிறது, கிடைக்கிறது. தை மாசத்துல இருந்து வசந்த காலம் ஆரம்பிச்சால் எல்லா மலர்களும், எல்லா செடிகளும், எல்லா பறவையினங்களும், உலகத்துல எல்லா உயிருள்ள இனங்கள் அனைத்தும் தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ள காலம். அப்படிப்பட்ட இந்த ரோஜா பூ இப்ப எல்லாம் மொட்டு கட்டி நல்லா மலர தொடங்கி விட்டது எல்லா இடத்தும். பல பூக்கள் வந்து விட்டது. நன்றி ஐயா. இதே நேரம் ஐயா ஜெயந்தி பாலா அவர்கள் 3 வாரங்களுக்கு பிறகு இணைந்திருக்கின்றார். அதாவது அவரது கேள்வி. இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமுகன் ராமகுருகள் ஐயா. திருமண நிகழ்வின் பொழுது மணவரைக்கு கொண்டு செல்லும் 5 தட்டங்களில் ஒவ்வொரு தட்டத்திலும் என்ன பொருட்கள் வைக்க வேண்டும்? அத்துடன் மணமகன் வீடா அல்லது மணமகள் வீடா கொண்டு செல்ல வேண்டும்? விளக்கமாக. அதாவது அலங்காரம் ஒன்று இருக்கு தானே, தனியா போடுறத விட ஒரு அலங்காரத்தோட 4 பேர் முன்னுக்கு நின்று போடுறது விசேஷம். கல்யாணத்துக்கு பெண்ணா சும்மா குட்டின்னு வந்துடுவாங்க மேலதாளத்துல. இப்ப அப்படி இல்லையே. தட்டுல விளக்கு, பூவு, என்ன அதுக்கு ஒரு டான்ஸு,
அப்ப அந்த ஆமையா கேமரா என்னவெல்லாம் பண்ணுகின்றார்கள் ஐயா. அதுவும் இலங்கையில் நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். ஆடி ஆடி ஆட்டம், ஆட்டத்துக்கு பிறகு கேமரா வருகிறார்கள். முதல் கேமராமேன் அங்கே பெண் வரத்துக்கு முந்தைய சொல்லிடுவார், எல்லாரும் தயவுசெய்து அவங்க சீட்ல உட்காருங்க, இடையில குறுக்க ஓடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கேமரா வச்சு கொண்டே இருப்பார். அந்த பெண் வர்றதுக்கு வந்து சின்ன பிள்ளைகளை ஒரே ட்ரெஸ்ஸுல தட்டுல விளக்கும் பூவும் என்னென்ன கையில கொடுத்து அதை கூட்டிட்டு வர்ற மாதிரி காட்டி அவரை பெண்ணை கொண்டு அப்படியே மேலே ஏற்றுவாங்க. ஆனால் இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, அந்த காலத்துலதான் இவ்வளவு விரிவான இப்படி விளக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் அந்த காலத்துல இல்ல. முக்கியமாக சுக்கிரண்ட பிரச்சனை படத்தை வீண் செய்யவில்லை. படத்தை இப்ப அப்படி இல்லை. மேளதாளங்கள் எல்லாம் வரும்போதே ஆடி பாடி கொண்டுதான் வாராங்க. அடக்கம் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வரும்போது அடங்கி தலை குடிஞ்சி அப்படியே கூட்டிட்டு வந்து மனவரையில எழுப்பி மாப்பிள்ளையோட கழுத்துல மாலையை போட்டுதான் பாக்குறது. இப்ப அப்படி அதை கூட்டிக்கொண்டே சுத்தி சுத்தி இந்த ஒரு தேர் திருவிழாவை விட சிறப்பாக செய்கிறார்கள் இப்ப கல்யாணம். அப்ப அதிலே இந்த தட்டிலே வரும்போது வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு தட்டு, அப்புறம் பூக்கள் ஒரு தட்டு, பழவகை ஒரு தட்டு, கல்கண்டு, அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தால செய்யக்கூடிய இந்த சுஷியன் மாதிரியும் இந்த முறுக்கு மாதிரியும் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டுல 5 தட்டு 7 தட்டு 11 தட்டு, அதாவது சொந்தக்காரங்கள் எத்தனை பேர் கூடுறாங்களோ அத்தனை பேரை வச்சு எடுத்து கொண்டு வருவார்கள். ஆனா இப்ப இந்த கேமரா வசதிக்காக எல்லாரையும் ஒதுக்கி போட்டு முக்கியமான நபர்களை மட்டும் ஒரு 5 பேரை மட்டும் பெண் வரும்போது அந்த பலகார வகையோட கொண்டு அங்க வைப்பாங்க. மாப்பிள்ள வந்து தாலியும் கூரையும் தான் கொண்டுருவாரு. கூரைப்பட்டி இப்பெல்லாம் பெட்டியில தானே வருது, தட்டுல கூட வைக்கிறது இல்லை. நகைப்பட்டியை மேல வச்சிருவாங்க, சாரியை மேல வச்சிருவாங்க, அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. ஆணும் பெண்ணும் வந்தாலும் சீர் கொண்டு வர வேணும். ரெண்டு பக்கத்திலும் சீர் கொண்டு வரவே வேணும். சீர் கொண்டு அதாவது இந்த பெண்களை கட்டி கொடுக்கறது வந்து ஒரு கன்னியா தானம் தானே சொல்றாங்க. கோதானம் பூதானம் சொன்னதானம் வசதானம். அப்ப தானம் கொடுக்கும்போது மாப்பிள்ளையோட கை கீழே, பெண்ணுடைய கை மேல. கன்னிகா தானத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவளை பிறந்த பலனை அனுபவிக்க வேண்டி அவரை அங்கே கன்னியாதானமாக செய்து கொடுக்கிறார்கள். அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நிறைய நகையை போடுறாங்க, சீதனம் கொடுக்கிறார்கள். கஷ்டப்படக்கூடாது என்பது நல்ல வீடு வாங்கி படமும் போட்டு விடுறாங்க. சீர் கொண்டு வந்தால் சகோதரி. சீர் என்பது ஒரு பெரிய அந்த காலத்துல உள்ள ஒரு பெரிய இது. அதுவும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அண்டா நிறைய குடுக்கு, அண்டா நிறைய லட்டு, அதெல்லாம் போய் இப்ப கடைசியா ஒரு சின்ன தட்டுல அடங்கிடுது. பாப்போம் யாரு வராங்க, தொடர்ந்து பேசுவோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழோட ஆன்மீக பாலம். இனி உற்சாகம். வணக்கம் ஐயா. திருமண பொண்ணே வணக்கம். மணமகளே மணமகளே வாங்கோ என்று வருது 25வது ஆண்டு திருமண நாளை. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேம்மா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. முந்தி சீர்வரிசை பெருசா வந்தது, மாட்டு வண்டியில பேருந்து பெரிய பெரிய இதுல. இப்ப காசு பெருசா சொல்லினோம், கோடி 3 கோடி 4 கோடி. ஆனா சின்ன குடுக்கறதா சொல்றீங்களா ஐயா? தட்டு சின்ன போயிட்டாங்க ஐயா. தட்டு இப்ப வார சட்டையெல்லாம் அந்த காலத்துலயம்மா ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு வாருன்னா பின்னுக்கு ஒரு 40-50 பேர் வாழை குலை, பழம், பூமாலை, பூமாலை எல்லாம் பூக்கூடைகள் எல்லாம் நிறைச்சி கொண்டுறத காட்டியிருப்பார். இப்ப அப்படி இல்லை, எல்லாம் தட்டத்திலே அமைஞ்சு போகும். அதுதான் எல்லாமே மாறிட்டுது. ஆனாலும் திருப்பி என்னன்னு சொல்றது, திருமணம் என்ற உறவுகள் பந்தங்கள் சொந்தங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷங்கள் கொஞ்சம் பரவாயில்லை. இப்ப அது இருக்குது. வெளிநாடுகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும்
கொஞ்சம் கொஞ்சமா இருக்குதுதான். ஆனா வேற வெகு விரைவில் அந்த சொந்த பந்தங்கள் இல்லாத திருமணங்களும் வேறத்தான் போகும். அந்த காலத்துல அம்மா கல்யாணம் முடிஞ்சா 8 குழந்தை 9 10 குழந்தைன்னு இருந்து அப்போ தனித்து அந்த குடும்பம் வந்து பெரிய குடும்பமா இருக்குது. இப்ப பாருங்க யாரை பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு மேல இல்லை, சில நேரம் தப்புனா 2 குழந்தை. அப்ப அந்த குழந்தைகளையும் கொண்டு போயிட்டு தாய் மாமனை காட்ட தெரியாது, சித்தியை தெரியாது, அத்தை தெரியாது, பெரிய உண்மை ஐயா. ஒரு தடவை சொந்த பந்தங்கள் தெரியாது அப்படின்னு ஒட்டாமனும் இருக்கிறார்கள். அப்படி வந்தாலும் கூட சில ஒட்டு இல்லை. இப்ப எல்லோருடைய நீங்க பணமும் பொருளும் ஓட்டம் அதை தேடியா. உங்களுடைய ஆன்மீக சிந்தனை நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இவ்வளவு காலம் நீங்க செய்றீங்க. இன்னும் இன்னும் நீண்ட நீண்ட ஆய்வோடு நீண்ட காலத்து வார்த்தைகள் பயன் தரவனும். நன்றி ஐயா. எம் கடன் பணி செய்து கிடப்பது. எங்கள் கடன் ஐயா வார்த்தைகளை கேட்டு நடப்பது. நன்றி ஐயா. வாழ்வோன் என்ற அழகான உரை ஸ்பான்சர் பை செல்வி அக்கா. அடடா, அது அழகாயிருக்கு அழகாயிருக்கு. தேங்க்யூ. சரி ஐயா, நான் தொடர்ந்து இணைந்து வார்த்தை நேரத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் பாணி. வணக்கம் அனைவருக்கும். நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்க அந்த காலத்துல ஐயா புகையடிச்சு போட்டு திருநாள் வச்சு போட்டு வாழைப்பழத்தை தூக்கிக்கொண்டு போனார்கள். இப்ப மருந்தடிச்சு போட்டு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அதை தூக்கிக்கொண்டு போறார்கள். அப்படி காலம் மாறி போய்விட்டது. எல்லாமே ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்கள் அந்த திருமணத்துக்கு போகும் பொழுது சொல்லியிருந்தீர்கள், இங்கு ஒரு திருமணம் நடந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன் ஐயா. அந்த ஆணுக்கு இப்ப முன்னர் காலத்தில் பொம்பளை மாப்பிள்ளையா கூட்டிட்டு போகும் பொழுது அந்த மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரும் பொழுது அந்த பெண் வீட்டுக்காரர் அவர்கள் தானே மாப்பிள்ளையோட கூடுதலாக வருவார்கள். இங்கு நடந்த ஒரு திருமணத்தை பார்த்த போது அவர்களோட சோடி சம்பந்தப்பட்ட பெரியங்கள் தான் பூ கொண்டு வந்து எல்லாரும் வரிசையா ஒரு 12 சோடி மாதிரி அப்படியே 2 பக்கமும் அப்படியே பூவா கொண்டு வந்தேக்குள்ள மாப்பிள்ளை நடுவுல வந்தார். அது போல பொம்பளை வரையக்குள்ள அதே மாதிரி வந்திருந்தார்கள். அது என்ன காரணம் என்று எனக்கும் புரியவில்லை. அது ஒரு முறைப்படிதான் கல்யாணம் நடந்தது. ஒரு செடியில 5 மல்லிகை பூ பூத்தால் 5 பிடிங்கி சுவாமிக்கு வைப்பாங்க. ஆமா, 50 கொடையா இருந்தா அதை என்ன செய்வாங்க, மாலை கட்டுவாங்க. அது போல தற்காலம் நிலவு ஆனதுனால அங்க ஒவ்வொரு கலர் சட்டைகளை போட்டுக்கொண்டு இப்ப ஏன் இந்த முன்னர் மாதிரி கொஞ்சம் முன்னர் வந்து உங்க வயதானவர்களை பார்த்து தான் தேடி பிடிச்சு விடுவாரு. நீங்கள் வாழ்ந்த நீங்கள் சந்தோஷமா அந்த பிள்ளைகளை அவர்களே அந்த பொண்ணுமோ பொம்பளையனான மாப்பிள்ளையனான அந்த மணவரைக்கு கூடும் பொழுது நீங்கள் கூட்டிட்டு போகும்போது இப்ப அந்த வயதானவர்கள் எல்லாமே இளமாக்கள் தானே. அப்ப அந்த காலத்துல அம்மா கல்யாணத்துக்கு வேண்டி சொந்தக்காரங்கள் வந்தாங்க. ஆமா, இப்ப படங்கள் பிடிக்கிறதுக்கு வேண்டி நண்பர்களும் சொந்தக்காரங்களும் ஆரம்பிச்சு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆட்டம் பாட்டம் தான். பொம்பளையே அந்த மாதிரி துள்ளி அடிச்சு போட்டுதான் அவரே ஆடி அடிக்குதான் மாப்பிள்ளைக்கு கொண்டாந்து மாலைய போடுறே இல்லை, அப்படியே நின்றல ஒரு அறிதான். அந்த காலத்துல அம்மா நாணம் பைத்தம் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் காலம் கடந்து விட்டது. இப்ப நாங்கள் போனோமா பார்த்தோமா சந்தோஷப்பட்டோமா கேமரால முடிஞ்ச தலையை காட்டினோமா சாப்பிட்டோமா அவ்வளவுதான் நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியான இதா மாறிவிட்டது. காலமும் மாறிக்கொண்டு வருகிறது உலகம். ஆனா எல்லாம் மாறுது, உலகம் மாறவில்லை. உலகம் அப்படியேதான் இருக்கு. நாங்கள் தான் மாறிக்கொண்டு வருகிறோம். உங்களுக்கு பின்னுக்கு நல்ல நீல கலர் பூ கொடுத்துருக்கீங்க. நீளத்துல சட்டை ஓட்டுறபடியா அந்த பூக்கள் வந்து நான் பார்த்திருக்கிறேன். இந்த நீளத்துல பூக்கள் பார்க்கறது குறவு. இது பூ. அடுத்த இப்ப வந்து இந்த
ரோசாவுக்கு கூட நீல கலரா அடிக்கிறாங்க, கருப்பு கலர் அடிக்கிறாங்க. கருப்பு பூ இருக்கு ஐயா, துருக்கியில இருக்குது கருப்பு பூ. நான் பார்த்திருக்கேன் நம்ம துருக்கியில. அதாவது சில பூக்கள் வந்து மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கு. அது அந்த நீங்க சொன்ன கருப்பு ரோஜாக்களை காய வச்சு இந்த தலவாணி உரைக்குள்ள அடைச்சி அதுல படுத்தாலே இந்த கபாலத்தில் உள்ள வியாதி எல்லாம் நீக்கலாம். இன்றைக்குள்ள இருக்குதான் இந்த பித்தம், இந்த தலைக்குள்ள உள்ள ஒரு வியாதிகள், நரம்புனால ஏற்படக்கூடியது, நரம்பு முடிச்சுகள். இப்ப இந்த குளிர்காலம் வந்தா எங்களுக்கு அடிக்கடி தலை சுத்த பார்க்குமே. அது போல இந்த காலங்கள் மாறும் போது அந்த மாதிரி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கிற காலத்துல எங்க தாமூரால் சில பேருக்கு சுகம் இல்லாட்டி இந்த வெந்தயம் இருக்கு, அதை தலவாணி மாறி செய்து படுத்து தூங்க சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு மருத்துவ குணம் இந்த பூக்களிலும் இருக்கு. ரோசா பூல இருக்கு, மைய பூல இருக்கு, துளசி காய வச்சு எடுக்கிறது இருக்கு, அரும்புள்ளை நல்லபடியா காய வச்சு பொடி பொடி பொடியா நல்லா வெட்டி தலவாணி ஒரு மாதிரி போட்டால் உடம்புல உள்ள நீர் சத்து தோஷங்கள் நீங்குவாங்க. மென்டல் வருதுதானே, சில பேர் சும்மா இருந்தபடி கற்றுக்கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அருகம்புல்லுல படுத்து தூங்குறது. அப்ப இப்ப எல்லாம் வீட்டுக்கு வீடு வைக்க வேண்டும். நம்ம கட்டாயமா அதாவது அருகே சொல்லி இந்த அருகம்புல்ல கொண்டு போய் நீங்கள் அந்த சாணியில குத்தி வச்சால் மார்கழி மாசத்துல அந்த சாணி அழுகவே செய்யாது, புழுக்கவும் செய்யாது. அதனால்தான் அருகம்புல்லுக்குள்ள அமிர்தம் இருப்பதனாலே மற்ற சாணியெல்லாம் புழுக்கும், பூச்சி வரும். இந்த பிள்ளையார் பிடிச்சு மார்கழி வைக்கிறதுல எந்த வித ஒரு பிரச்சனையும் வராது என்பது நல்லதுதான். ஆனால் இப்ப அருகம்புல்லுன்ற இது வந்து இலங்கையில அருகம்புல்லு நிறைய இருக்கிறபடியா அங்க ரெண்டு தலாணி மாதிரி அப்படி நாங்கள் இது போட்டு ஏர்போர்ட்டால கொண்டு வர விடுறாங்களோ இல்லையா? ஆமா, இப்ப மயிலர்கள் மிருகங்களுடைய இதைத்தான் கொண்டு விட மாட்டேங்கிறார்கள். மற்ற ஆயுர்வேதங்களை எல்லாம் தாராளமாக நாங்க கொண்டுடலாம். இப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டுல கூட, இந்தியாவில கூட கிடையாது, லண்டன்லயும் கிடையாது, யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் பாலருன்னு ஒரு அருகம்புல் இருக்கு. அதெல்லாம் இந்த பூசிக்கு வந்தது. அருகம்புல்லுல ஒன்று சிகப்பான அருகம்புல் இருக்கு, அப்புறம் வெள்ளருக்கு இருக்கு. எதானாலும் உள்ளுக்கு மருந்து ஆயுர்வேதத்தை கொண்டது. சரியா ஐயா, 3 கேள்விகள் இருக்கின்றது, அத்துடன் நாங்கள் கூட விட்டுக்கொள்ளலாம். ஒன்று, ஒரு உறவு கேட்டிருக்கின்றார் பக்கத்து நாட்டிலிருந்து. அவர் கேட்கின்றார் எப்படி என்றால், இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதோ அந்த பிள்ளையின் 2 பிள்ளைகளையும் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது முதல் ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைம் சரியா இருக்க வேண்டும். டேட் ஆஃப் பர்த், நேரம், ஓகே, எந்த ஊர்ல பிறந்தாங்கள் என்பது ஒரு கட்டாயமாக. இலங்கையில பிறந்த குழந்தைக்கு லண்டன்ல ஜாதகம் எழுதுறது அது இந்த சூரிய உதயத்தை எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் இந்த வெளிநாட்டுல உள்ளவர்கள் இலங்கையில கொண்டு போய் ஜாதகம் எழுத கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறார், அதை இலங்கை நேரத்துக்கு மாற்றி அங்க எழுதுகிறார். அப்ப லக்னங்கள் 4 மணிக்காலம், பிராணபத்தியாலும் 5 மணிக்காலம் வித்தியாசம் பண்ணும்போது லக்னங்கள் மாறும். லக்னங்கள் மாறும் போது செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா என்பது ஒரு சந்தேகம். 2வது, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நாங்கள் எழுதும் போது அந்த பெண்ணுடைய ஜாதக நட்சத்திரப்படி முதல் நட்சத்திரம் அவளுடைய நட்சத்திரம், அதுல இருந்து எண்ணும் போது 2ஆம் நட்சத்திரம் சம்பத்து, 3ஆம் நட்சத்திரம் கூடாது, 4ஆம் நட்சத்திரம் நல்லது, 5ஆம் நட்சத்திரம் கூடாது, 6ஆம் நட்சத்திரம் ரொம்ப நல்லது, 7ஆம் நட்சத்திரம் எடுக்கக்கூடாது, 8ஆம் நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரம் பெண்ணுடைய இதிலிருந்து எண்ணி வரும் போது தாராபலம், சந்திரபலந்த தேவ, சந்திரபலம், தெய்வபலந்த தேவ, லக்ஷ்மி பத்தேகே. அதாவது கணவன் மனைவி என்னதான் தாலி கட்டி 1000 பொருத்தம் பார்த்தாலும் நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பார்களா என்பதை பார்ப்பதற்கு இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலே இருந்து மாப்பிள்ளைய ஜாதகத்தை எண்ணி பார்த்து தாராபலம் பார்த்து தான் விவாகம் செய்ய வேணும். இப்போ மாதமும் முக்கியம் ஐயா. இதில் மாதம் தேவையில்லை, அந்த நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், மற்றது மாதம் ஏன் முக்கியமாக பார்க்கணும் என்றால் ஐப்பசி மாசத்துல சூரிய பகவான் நீசமாயிருந்தார். அப்படி சூரியன் நீசமானால்
அந்த பெண்ணுக்கு ஒரு கோபதாபங்கள் ஜாஸ்தியா இருக்குமா? அடக்க முடியாது. ஆ. ஆகவே இந்த இவ்வளவு தோஷங்கள் உள்ளதை கொண்டு போய் பொருத்தம் கொடுக்கும்போது இதை அவன் தாங்கிக் கொள்வானா? அந்த திராசு மாறி ஒரு திராசுல ஏறும், ஒரு திராசுல இறங்கும். அப்ப ஒரே ஈக்குவலா இருக்கணும். 100க்கு 100 போட்டால் உத்தவம், 100க்கு 60 மீதம் போட்டால் மத்தியமம், 100க்கு 10 கூட போட முடியாதத சில பேர் எடுக்க மாட்டார். அப்ப 100க்கு எத்தனை ஐயா வேணும்? 60 தான் முக்கியம். ஆனால் விரும்பி செய்த லவ் மேரேஜுக்கு எல்லாம் பொருத்தம் பார்க்காதீங்கள். ஆனாலும் டிவி வாகனம் கிளம்பி இருக்கிறவாங்க அவங்கள் பின்னுக்கு சந்தோஷமா இருப்பார்களா, பிரிஞ்சு போயிடுவார்களா என்பதற்காக ஒருக்கா அவங்க 2 பேர் ஜாதியும் பொருத்தம் பார்த்து விவாதத்தை செய்யும். ஏன்னு சில நேரம் இந்த தாலி குற்றவங்க ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவாங்க. கெட்ட ரஜ்ஜு, நாவி ரஜ்ஜு, அவங்களுக்கு முக்கிய காட்டி கொடுத்த இந்த ரஜ்ஜு விஷயம் எல்லாம் சில நேரம் கண்ட ரஜ்ஜுவானால் புருஷன் திடீர்னு மரணம், அப்புறம் ரஜ்ஜுவார் சிரோ ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு, நாபி ரஜ்ஜு, புத்திர தோஷம், இப்படியாக நிறைய தோஷங்களை பொருத்தங்களை எடுத்து கொண்டு வரும். ஆகவே விரும்பியாச்சாலாம் பரவாயில்லை, அவங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி, இன்சூரன்ஸ் செய்யற மாதிரி ஒரு பொருத்தத்தை பார்த்து ஏதாவது உண்டானால் பரிகாரங்களை செய்து அவங்களை சுகமாக வாழ விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ராசி நட்சத்திரம் முக்கியமாக பிறந்த டைம் என்னையா? இவ்வளவுதான் முக்கியம். ஓகே. அப்போ மாதங்கள் வித்தியாசப்படாது இருக்காது. மாதங்கள் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் சொன்னாமா, செப்டம்பர் 15க்கு மேல புரட்டாசி, செப்டம்பருக்கு 15க்கு முந்தி ஆவணி மாதம். மாசமும் வேணும், மாதம் வேணும். ஆனா நட்சத்திர பொருத்தம் தான் முக்கியமா பாக்குறது. ஆனாலும் இப்ப செடி வச்சா தண்ணி விட்டா தானா வளரும். சிலருக்கு யூரியா போடணும், செல்பன் போடணும். அது மாதிரி வளங்களை போட்டு செடிகளை வளர்ப்பது போல இவங்களுக்கு 16 பொருத்தங்களையும் பார்த்து செய்வது தாளச்சிறந்தது. 16. நேற்றைய பொழுது ஐயா நனாமோன் அவர்கள் சிந்தனை நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். திருமணத்தின் பொழுதும் முள்முருங்கை, இப்போ முள் என்பது குத்தும் இல்லையா, அந்த முள்முருங்கை ஏன் வைக்க வேண்டும் திருமணத்தில் போது என்று கேட்டிருந்தார். உங்களிடம் கேட்கும்படியாக சொல்லியிருந்தார். என்ன நேவிஸ் பிலிப் நன்றி நன்றி. அதாவதம்மா, ஒவ்வொரு சடங்குகளையும் மூர்த்த கால் நடுவது என்பது ஒரு வழக்கமா இருந்தது. சரிங்களா? வெளிநாட்டை விட்டுடுங்க. நாங்கள் இப்பதானே வெளிநாட்டுல வந்து 30 வருஷமா ஆட்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு முந்தி எங்க இருந்த நாங்கள் இங்க மண்ணுல இருந்தாங்க. இப்ப அங்கெல்லாம் ஆச்சாரம் பண்படி கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு பெண்ணூட்டாரமா சேர்த்து ஒரு முன்னுக்கு ஒரு சட்டியை வச்சு இந்த முகூர்த்த கால் நடுவது என்பது ஒன்று இருந்தது. சரிங்களா? கல்யாணத்துல இப்ப மொட்டை விழாங்களுக்கும் இந்த முகூர்த்த காலம் நட்டு அதுக்கு நவதானியம் எல்லாம் போட்டு ஒரு பட்டை கட்டி இதெல்லாம் செய்வாங்க. அது சடங்கு 5 மணி நேரம் கல்யாணம். அப்படிப்பட்ட அந்த முகூர்த்த காலிலே இந்த தேவேந்திரனாகப்பட்டவர், தேவேந்திரன் தெரியும் தானே, இந்திரன், அக்னி, யமன், நெடுதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசானம் சொல்லக்கூடிய 8 திங்கள் தேவேந்திரனாகப்பட்டவன் தாபத்தை வாங்கி கொண்டு அவருக்கு உடம்பெல்லாம் இந்த ரோமம் உள்ள இடமெல்லாம் யோனியாக போகட்டும்னு சாபம் விட்டார். ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒரு யோனியா இருந்தா பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். அப்ப அவன் பாப விமோசனம் கேட்டான். இப்ப சொல்ற கல்யாண வீடுகளே முள்ளு முருங்கையாக இருந்து இந்த வருபவர்கள் உன்னை பார்த்து அந்த முள்ளு முருங்கைய அந்த அவருடைய அதாவது இதனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக அவன் நினைக்கும் போது அந்த முள்ளு முருங்கையை பார்க்கும் போது அவன் பாவ விமோசனம் அடைகிறான். அதனால்தான் முகூர்த்த கால் நடும்போது முள்ளு முருங்கை தான் நடவரும். ஆனால் இது வைப்பார்கள் தானே ஐயா, இது இப்ப ரோஸ் அந்த செவ்வரத்தி எல்லாம் வைக்கிறார்கள் தானே. அதாவது முள் உள்ள மரங்களாக இருக்க வேணும். லண்டன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முள்ளு முருங்க வராது. இல்ல செவ்வரத்தை ரோஸ் செவ்வரத்திக்கு முள் இருக்கா? இல்ல. அப்ப அது வைக்கலாம். முள்ளுள்ள
அப்ப அதுக்கு இல்லாட்டி இதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக மஞ்சள் ரோஜா, சிவப்பு ரோஜா இதுகளை வந்து சட்டியை கொண்டு வந்து வச்சு அங்க தேவேந்திரனாக பூஜிக்கப்பட்டு அதுக்கு வேட்டி கட்டி மல்லிகைப்பூ போட்டு என்ன சொல்றாங்க, அந்தன சாட்சியாகவும் அரசாணை சாட்சியாகவும், அரசாணை சொன்னது அது அரசாணை, தேவபெருமன் சாட்சியாகவும் வந்திருக்கும் சபையோர்கள் சாட்சியாகவும் குமாரியை கன்னியாதானமாக செய்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு அவளை தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற சுகங்களை அனுபவித்து அவளை காத்து ரட்சிக்க வேணும் என்று சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார். அதாவது இந்த சாட்சி, விட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க தானே. இப்ப கோர்ட்ல போனா சாட்சி இருக்கா, சாட்சி இல்லாட்டி கேஸ் தள்ளுபட்டு போகும். அது போல இந்த கல்யாணத்துக்கு வந்து அந்தன சாட்சி, அரசாண சாட்சி, அக்னி சாட்சி இப்படி எல்லாம் சொல்லி விட்னஸ் எல்லாம் போட்டுத்தானே. வீடு வாங்கினாலே சாட்சி கைய போட்டாட்டி வீடு நமக்கு தரமாட்டானே. அது போல இந்த சில சட்டத்திட்டங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பதனாலேதான் இந்த முழுந்தையை வைத்து திருமணம் செய்வது அவங்க வாழ்நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, நேவேஸ் பிலிப் சார் விளக்கமாக சொல்லுங்க வாரக்கிழமைக்கு. சாபம் பெற்றதாக அந்த ரோமக்கால்கள் எல்லாம் அந்த பெண்களுடைய அந்த யோனியன் சொல்வது பெண்களுடைய உறுப்புகளாக மாறும் என்றதோட அதுல அர்த்தம் என்றது. அப்படித்தானேயா? அதாவது அவன் கண்ணுல மட்டும்தான் அவ்வளவும் தெரியும், அடுத்தவர்கள் பார்த்தா அவனுக்கு தெரியும். அதனாலதான் பாப விமோசனம் பெறான், அழுறான், அவன் தேவையான அழுறான். என்ன கேட்டாக்கா, இந்த கையில சும்மா ஒரு கட்டி வந்தாலே 50 நோண்டி கொண்டே இருக்கிறாரு. இவனுக்கு இந்த ரோமபாகம் என்று சொல்லக்கூடிய தாடியில, மூக்குல, கண்ணுல இப்படியாக பெண்ணுடைய யோனியாக வந்தால் யார் பாவம் தானேம்மா. எங்களுடைய பக்கத்துல அப்படி இல்ல ஐயா. முழுமுருகன் கப்பு நாட்டுவேன்னு சொல்லுவாரு, கப்பு கால் நாட்டுவேன்னு சொல்லுவாரு. நான் வந்து சொல்றேன், நீங்க வைக்கலையோ அதை பத்தி சொல்ல நடைமுறையில இருந்திருக்கு. அது என்ன பெரிய இல்லை. நடாமோனர்கள் கேட்கும் போது அந்த முழுமுருகையை பற்றி கதைக்கும் போது வந்தது. உங்களுடைய வயசுக்கு உங்களுக்கு கூட பக்கத்துல இலங்கையில பார்த்த அளவுல விவாகங்கள் வந்து பலவிதமான விவாகங்கள் இருக்கு. அதுல இப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்லி விதிமுறைப்படி செய்யக்கூடிய கல்யாணங்கள் இருக்கு. ஒண்ணுமே வைக்காமையுமே காரியம் மட்டும் கொண்டு கட்டி போற கல்யாணங்கள் இருக்கு. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா, முள்ளி முருங்கைய ஒரு கொப்பை எடுத்துக்கொண்டு வந்து முள்ளி முருங்கையில கொப்பை முடிச்சுக்கிறது கப்பு காட்டுல நாட்டு கட்டி விடுவார்கள் வேப்பிலையோடு சேர்த்து. அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த முருங்கை மரத்தை கொண்டு போயிட்டு தன்னுடைய தோட்டத்துல நட்டி வளர்ப்பாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு வச்ச மரம் அம்மா குறைஞ்சது 45-50 வருஷமாக 3-4 பேர் கட்டி பிடிச்சு இருக்கக்கூடியதாக பெருசா வளர்ந்திருந்தது. அதிலே பூக்குற அந்த சிவப்பு கலர் பூ முள்ளு முருங்கையில பூக்குற பூ சிகப்பாக இருக்கும். அதோடைய விதை வந்து யோனி மாதிரியே இருக்கு. அதை கிள்ளுனா அதுல தண்ணி வரும். பூத்து காய்க்கிற நேரம் இப்படி தொங்கும் ஒரு காய் மாதிரி யோனி மாதிரி இருக்கும். அதை கிள்ளி விட்டால் தண்ணி வரும். இந்த கண்ணுல ஏதாவது பழுதானா இருந்தா அந்த தண்ணியை புடித்து விடுவார்கள், கண்ணு சுகமாயிரும். சீசன்ல தான் பூக்கும் காய்க்கும். 16 இந்த இலக்கீரை வகை இருக்குதானே, முல்லை முசிட்டை அகத்திக்கீரை, அந்த கீரை, இந்த கீரை 16 விதமான கீரையை எடுக்கும் போதும் முழுங்கை கீரை பிஞ்சு கீரையாக சேர்த்து பொடி பொடியா அறுத்து அரைச்சோ சுண்டியோ சாப்பிடுவதனாலே சர்வரோக நிவாரணம். அது இப்ப ஊர்ல இருக்குதா? இப்போ நிறைய பேர் மாசத்துல ஒருக்காக இந்த அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் ஒரு குப்பெடுத்து எல்லாத்தையும் சேர்த்து பொடி பொடியா வெட்டி அவங்க அதை பதார்த்தமா செய்து சாப்பிடுறாங்க.
நன்றி ஐயா உங்களோட விளக்கத்துக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் தேடிக்கொண்டிருக்கோம், நீங்களும் தேடுறீங்க, நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். இல்ல நான் அதுக்கு தான் வந்திருந்தேன். வாணி முதல்ல நாங்கள் கேட்டு நாங்கள் அப்போ நினைவு செய்வோமா? நன்றி, மிக்க நன்றி. ஆறுதலத்தோடு வாழ்க, அற்புதம் வாழ்க, செய்தறியேன் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேரி வஞ்சை வாழ்க, அறிஞர் கணக்கம் வாழ்க, மாநில வட்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாரும் சொல்லி நடாமோடுக்கும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுந்த அன்புள்ளங்களுக்கும் இந்த இன்றைய நிகழ்ச்சியில காலையில் 8 மணியிலிருந்து சமயத்தொண்டு செய்தவர்களுக்கும் செல்வி அவங்க தானே நீ நிறப்படுத்தியவர்கள் இல்லையா? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தால் இனிய நாளாக அமையட்டும் என்று நாங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அந்த இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கல்யாணம் 25வது நாளை கொண்டாடியவர்களுக்கும் நன்றியை வணக்கம் சீரும் சிறப்பாக 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பிறந்த நாளும் எனது அப்பாவின் பிறந்த நாளும் இன்று. நன்றி நன்றி. 86. நன்றி நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்த நேரம் இன்று வாரம் 574 இணைந்திருந்தோம். நன்றி வணக்கம்.